சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 12ஆம் அத்தியாயமான 12ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இந்த கதையின் முந்தைய பகுதியில் தசரத மன்னனின் மகனான காமிஷ்டி ஒரு யாகம் செய்ய தயாராவதை குறித்து செவிமடுத்தோம். அவர் தனது குருவான வசிஷ்ட முனிவரின் உதவியை நாடி முழு யாகத்தையும் பொறுப்பேற்கும்படி அவரிடம் வேண்டுகிறார். பின்னர் வசிஷ்ட முனிவர் தனது பணியாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் அனைவருக்கும் பல்வேறு கடமைகளை ஒதுக்குகிறார். இப்போது மேலும் செவிமடுக்கலாம். அனைவருக்கும் கட்டளையிட்ட பின்னர் வசிஷ்ட முனிவர் சுமந்திரரை வரவழைத்து இவ்வுலகில் உள்ள அனைத்து நீதிமான்களான பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான சூத்திரர்கள் ஆகியோரை இந்த யாகத்திற்கு அழைக்குமாறு கூறினார். எல்லா தேசங்களிலிருந்தும் நற்குணம் கொண்ட அனைவரையும் மரியாதையுடன் இங்கு அழைத்து வாருங்கள். மிதிலையின் அதிபதி வீரமிக்க பெருந்தன்மையான உண்மையுள்ள அரசர். அவர் உங்கள் பழைய உறவினர் என்பதை அறிந்து நீங்கள் சென்று அவரை மிகுந்த மரியாதையுடனும் கௌரவத்துடனும் வரவேற்க வேண்டும். அதேபோல் கௌசிகி அரசர் உங்கள் அருமை நண்பர். எப்போதும் அன்பான வார்த்தைகளையே பேசுவார். அவர் தேவர்களைப் போல நற்குணம் மிக்கவராகவும் ஒளிமயமானவராகவும் இருக்கிறார். எனவே நீங்கள் சென்று அவரை வரவேற்க வேண்டும். கேகையின் முதிய அரசர் மிகவும் பக்தி உள்ளவர். அவர் சிங் மன்னனின் மாமனாரும் ஆவார். எனவே அவரை உங்கள் மகன் ஷாஹித்துடன் இங்கு அழைத்து வாருங்கள். அங்க தேசத்தின் அதிபதியும் மாபெரும் வில்லாளருமான ரோமபாத அரசர் நமது மன்னரின் நண்பர். எனவே அவரை இங்கு மரியாதையுடன் வரவேற்க வேண்டும். கோசல மன்னன் பானுமனே, நீயே சென்று வீரம் மிக்கவனும் எல்லா சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றவனும் பெருமகனும் மனிதர்களில் சிறந்தவனுமான மகத நாட்டின் மன்னன் பிரபஞ்சயனை மரியாதையுடன் அழைப்பாய். மன்னனின் கட்டளைப்படி பூர்வதேச மற்றும் சிந்து தேசத்தின் சிறந்த மன்னர்களை நீ அழைக்க வேண்டும். சாவர் மற்றும் சூராஷ்டிர மன்னர்களை இங்கே அழையுங்கள். தென்னிந்தியத்தின் அனைத்து மன்னர்களையும் அழைப்பீராக. இவ்வுலகில் உள்ள அனைத்து மன்னர்களையும் பேரரசர்களையும் அவர்களது பணியாளர்கள் மற்றும் உறவினர்களுடன் கூடிய விரைவில் அழைப்பீராக. மன்னரின் அனுமதியுடன் பாக்கியசாலி தூதர்கள் மூலம் அவர்கள் அனைவருக்கும் அழைப்பு ஆணை அனுப்புங்கள். வசிஷ்ட முனிவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட சுமந்திரர் உடனடியாக தனது நல்லொழுக்கமுள்ள ஆட்களை மன்னர்களை அழைக்கச் செல்லும்படி பணித்தார். மிகவும் புத்திசாலியும் நல்லொழுக்கம் உள்ளவருமான சுமந்திரர் வசிஷ்ட முனிவரின் கட்டளைப்படி அந்த சிறப்பு மன்னர்களை அழைக்க தானே புறப்பட்டார். யாக சடங்குகளை ஏற்பாடு செய்ய நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் அதுவரை முடிக்கப்படாத யாகம் தொடர்பான அனைத்து பணிகளையும் வசிஷ்ட முனிவருக்கு தெரிவிக்க வேண்டும். இதை செவிமடுத்த முனிவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவர்களிடம், உன்னத மனிதர்களே, நீங்கள் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய எதையும் அலட்சியத்துடனோ அல்லது அவமரியாதையுடனோ கொடுக்கலாகாது. ஏனெனில் அவமரியாதையுடன் கொடுக்கப்படும் ஒரு கொடை கொடுப்பவரையே அழித்துவிடும் என்பதில் ஐயமில்லை என்றார். சில தினங்களுக்கு பின்னர் மன்னர்கள் தசரத மன்னருக்கு பரிசாக ஏராளமான இரத்தின கற்களுடன் அயோத்திக்கு வந்தனர். இது வசிஷ்ட முனிவரை மிகவும் மகிழ்வித்தது. அவர் மன்னர்களிடம், மக்களே, உங்கள் கட்டளையின் பேரில் இந்த நல்ல பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. நீங்களே சென்று காணலாம். இந்த மண்டபம் மன உறுதியுடன் செய்யப்பட்டது போல மிகவும் நுணுக்கமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றார். வசிஷ்ட முனிவர் மற்றும் ரிஷியசிங்கர் ஆகிய இருவரின் கட்டளைப்படி சுபநட்சத்திர நாளில் தசரத மன்னர் யாகத்திற்காக அரச மாளிகையை விட்டு புறப்பட்டார். தத்வாஷ்யத வசிஷ்டர் உள்பட அனைத்து உயர்குடி பிராமணர்களும் யாக மண்டபத்திற்கு சென்று ரிஷியசிங்கரை முன்னால் நிறுத்தி விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி யாகத்தை செய்ய தொடங்கினர். மதிப்பிற்குரிய அவந்தி மன்னர் தன் மனைவியருடன் யாகத்தை செய்தார். ஆண்டு நிறைவடைந்ததும் யாகம் தொடர்பான அஸ்வபு மண்டலத்திற்கு சென்றுவிட்டு அவர் திரும்பினார். பின்னர் சரையு நதியின் வடகரையில் மன்னரின் யாகம் தொடங்கியது. தசரத மன்னரின் அஸ்வமேதம் என்ற அந்த மாபெரும் யாகத்தில் ரிஷியசிங்க முனிவரை முன்னால் நிறுத்த சிறந்த பிராமணர்கள் யாகம் தொடர்பான சடங்குகளை செய்ய தொடங்கினர். யாகம் செய்த பிராமணர்கள் அனைவரும் வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்ததால் அவர்கள் அனைத்து சடங்குகளையும் விதிமுறைகளின்படி சரியான முறையில் செய்தனர்.
சாஸ்திரங்களின்படி எந்த செயலை எந்த நேரத்தில் எந்த கர்மத்துடன் செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அவர்கள் ஒவ்வொரு கர்மத்தையும் செய்ய தொடங்கினர். அதன் பிறகு ஒவ்வொரு கர்மத்துடனும் தொடர்புடைய தெய்வங்களை வழிபட்ட பின்னர் அந்த முனிவர்கள் அனைவரும் ஆனந்தம் நிறைந்து சடங்குகளின்படி பிரதகசாவன் ஆதி கர்மத்தை செய்தனர். சடங்குகளின்படி ஹவ்யத்தின் ஒரு பகுதி தேவேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. பாவங்களை போக்கும் அரசனான சோமலதனின் சாறு எடுக்கப்பட்டு விக்ரம்ஷாமத்யான் நாள் சாவனின் சடங்குகள் நிகழ்த்தப்பட்டன. மகரிஷி ரிஷ்யசிங்கர் ஆதி தங்கள் பயிற்சி காலத்தில் அங்கு கற்றுக்கொண்ட சடங்குகளை செய்தனர். உயிரெழுத்துக்கள் மற்றும் எழுத்துக்களுடன் கூடிய மந்திரங்களால் தேவேந்திரனும் மற்ற படைக்கப்பட்ட தெய்வங்களும் அழைக்கப்பட்டன. இனிமையான மற்றும் மெல்லிசையான சமகானத்தில் பாடப்பட்ட அழைப்பு மந்திரங்களால் தெய்வங்களை அழைத்த பிறகு கோதர்கள் அவர்களுக்கு பல பொருத்தமான பலி பொருட்களை வழங்கினர். அந்த யாகத்தில் பொருத்தமற்ற அல்லது தவறான பலி பொருட்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. எங்கும் எந்த தவறும் செய்யப்படவில்லை. அறியாமலேயே எந்த செயலும் விடுபடவும் இல்லை. ஏனெனில் அங்குள்ள அனைத்து செயல்களும் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் முடிக்கப்பட்டதாக காணப்பட்டன. மகா முனிவர்கள் அனைத்து செயல்களையும் மகிழ்ச்சியுடனும் குறையின்றியும் முடித்தனர். யாக தினங்களில் எந்த ருத்விஜும் தாக்குவதான பலவீனமாகவோ பசியாலோ தாகமாகவோ இருக்கவில்லை, காணப்படவில்லை. அதில் அறிஞராக இல்லாத பிராமணரோ அல்லது குறைந்தபட்சம் 100 சீடர்களோ அல்லது பணியாளர்களோ இல்லாத பிராமணரோ இருக்கவில்லை. அதே யாகத்தில் பிராமணர்கள் தினமும் உணவு உட்கொள்வார்கள். க்ஷத்திரியர்களுக்கும் வைஷ்யர்களுக்கும் உணவு கிடைத்தது. சூத்திரர்களுக்கும் உணவு கிடைத்தது. தபஸ் மற்றும் பிராமணர்கள் உணவு உட்கொள்வார்கள். முதியவர்கள், நோயாளிகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் நிறைய உணவு கிடைத்தது. இந்த உணவுகள் அனைத்தும் மிகவும் சுவையாக இருந்ததால் தொடர்ந்து உணவு உட்கொண்டாலும் யாருக்கும் திருப்தி ஏற்படாது. உணவு கொடுங்கள். 2 அதிகாரிகளிடமிருந்து உத்தரவுகள் பெற்ற பின்னர் பல்வேறு வகையான ஆடைகளை அணிந்து அயோத்தி மக்கள் மீண்டும் மீண்டும் அதையே தொடர்ந்து செய்து வந்தனர். ஒவ்வொரு நாளும் மலைகள் போல சமைத்த தானிய குவியல்கள் காணப்பட்டன. பெருந்தன்மை கொண்ட தசரத மன்னனின் அந்த யாகத்தில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் உணவாலும் பானங்களாலும் நன்கு திருப்தி அடைந்தனர். சிறந்த பிராமணர்கள் அந்த உணவை புகழ்ந்து உரையாடுவார்கள். உண்டுவிட்டு எழுந்த மக்களின் வாக்கிலிருந்து நாங்கள் நன்கு திருப்தி அடைந்தோம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக என்ற வார்த்தைகளை மன்னன் எப்போதும் செவிமடுப்பார். அழகிய பூஷணங்கள் அணிந்த ஆண்கள் பிராமணர்களுக்கு உணவு பரிமாறுவார்கள். அவர்களுக்கு உதவிய மற்றவர்களும் பூநூல் செவியணிகளை அணிந்திருந்தனர். ஒரு சாவம் முடிந்த பின்னர் அடுத்த சாவம் தொடங்குவதற்கு முன் மீதமிருந்த கொஞ்ச நேரத்தில் சிறந்த பேச்சாளர்களும் பொறுமைசாலி பிராமணர்களும் வெற்றி பெறும் ஆசையுடன் பல வாதங்களை முன்வைத்து ஒருவருக்கொருவர் விவாதிப்பார்கள். அரசனின் அந்த யாகத்தில் இலக்கணத்தின் 6 பாகங்களிலும் தேர்ச்சி பெறாத உறுப்பினர் எவரும் இருக்கவில்லை. பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்காத மிகுந்த கல்வி அறிவு இல்லாத பிராமணர் எவரும் இருக்கவில்லை. யூபம் அமைக்கும் நேரம் வந்தபோது காளை மரத்தால் செய்யப்பட்ட 6 யூபங்கள் புதைக்கப்பட்டன. அதே எண்ணிக்கையிலான கயிர் மரத்தால் செய்யப்பட்ட யூபங்களும் வில்வ மரத்தால் செய்யப்பட்ட யூபங்களும் அருகில் அதே எண்ணிக்கையிலான பலாச மரத்தால் செய்யப்பட்ட யூபங்களும் அமைக்கப்பட்டன. அஸ்வமேத யாகத்திற்கு பைதா மரத்தால் செய்யப்பட்ட ஒரு யூபம் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் அதன் எண்ணிக்கை ஒன்றுமில்லை, 6 அல்ல. யாகத்திற்கு தேவதாரு மரத்தால் செய்யப்பட்ட 2 யூபங்கள் மட்டுமே பரிந்துரைக்கப்படுகின்றன. இந்த யூபங்கள் அனைத்தும் சாஸ்திராக்கியத்தில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்களால் கட்டப்பட்டன. யாகத்தின் அழகை மெருகூட்ட அவற்றில் தங்கம் பதிக்கப்பட்டது. கைவினைஞர்களால் நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட அந்த யூபங்கள் அனைத்தும் சடங்குகளின்படி நிறுவப்பட்டன. அவை அனைத்தும் செங்கோணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் வடிவம் அழகாகவும் மென்மையாகவும் இருந்தது. அவை துணியால் மூடப்பட்டு மலர்கள் மற்றும் சந்தனத்தால் வழிபடப்பட்டன. சூத்திர நூல்களில் பரிந்துரைக்கப்பட்ட சரியான அளவுகளில் செங்கற்கள் வைக்கப்பட்டன.
யாகத்தின் கைவினை திறனில் தேர்ச்சி பெற்ற திறமையான பிராமணர்களால் செங்கற்களால் தீ மூட்டப்பட்டது. அரசர் தசரத மன்னரின் யாகத்தில் யாகம் தொடர்பான தீயானது சாஸ்திர விதிகளின்படி திறமையான பிராமணர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த தீயின் வடிவம் கிழக்கு நோக்கி நின்று இரு இறக்கைகளையும் வாலையும் விரித்தபடி கிழக்கு நோக்கி பார்க்கும் கருடாழ்வாரை போல இருந்தது. இறக்கைகள் தங்க செங்கற்களால் செய்யப்பட்டிருந்ததால் அந்த கருடாழ்வாரின் இறக்கைகள் தங்க நிறத்தில் தெரிந்தன. இயற்கையான நிலையில் சித்திர அக்னி 6 பரப்புகளை கொண்டுள்ளது. ஆனால் அஸ்வமேத யாகத்தில் அதன் பரப்பு 3 மடங்கு அதிகரிக்கிறது. எனவே அந்த கருட வடிவ தீ 18 பரப்புகளாக உருவாக்கப்பட்டது. அக்காலத்தில் அந்த யூபங்களில் 300 விலங்குகள் கட்டப்பட்டிருந்தன. மேலும் அரசர் தசரத மன்னரின் அந்த சிறந்த குதிரை சிற்பமும் அங்கே கட்டப்பட்டிருந்தது. அரசியாரான தேவி கோசலை புரோக்ஷணாதியின் உதவியுடன் அந்த குதிரையை எல்லா பக்கங்களிலிருந்தும் புனிதப்படுத்தி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை அங்கே பிரதிஷ்டை செய்தாள். அது வாள்களால் தீண்டப்பட்டது. அதன் பிறகு தர்மத்தை உறுதியான தீர்மானத்துடன் பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பத்துடன் அன்னை கோசலை அந்த குதிரையின் அருகே ஓர் இரவு தங்கினாள். அதன் பின்னர் ஹோதா, துவயு மற்றும் உத்கதா ஆகியோர் மன்னரின் சத்திரிய குலத்தை சேர்ந்த மகரிஷி அன்னை கௌசலையையும் வைசிய குலத்தை சேர்ந்த மனைவி பாபாவையும் சூத்திரகுல பெண்ணான பரிவிருத்தியையும் அந்த குதிரையை தொடச் செய்தனர். இதன் பின்னர் புலன்களை கட்டுப்படுத்தி இருந்த மிகவும் சாமர்த்தியசாலியான ருத்விக் சடங்குகளின்படி குதிரையின் தும்பிக்கையின் சதையை எடுத்து சாஸ்திரங்களின்படி அதை சமைத்தார். அதன் பின்னர் அது பலியாக அளிக்கப்பட்டது. அதே நேரத்தில் மன்னர் தசரதர் தனது பாவங்களை போக்க அங்கு வந்தார். சடங்குகளின்படி அதன் புகையின் நறுமணத்தை உள்ளிழுத்த பின்னர் 16 ருத்விஜ பிராமணர்களும் அந்த அஸ்வமேத யாகத்தின் ஒரு பகுதியாக இருந்த அனைத்து யாக பொருட்களையும் எடுத்து சடங்குகளின்படி தீயில் ஆகுதிகளை சமர்ப்பித்தனர். இவ்வாறு தசரத மன்னரின் யாகம் தொடங்கியது. இந்த யாகத்தை குறித்த மேலும் விரிவான தகவல்களை நாம் இராமாயணத்திலிருந்து பெறுகிறோம். சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 12ஆம் அத்தியாயமான 12ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.